அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும், திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு சுபமா, சந்தோஷமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடக ராசியில சந்திரன் இருக்கு. தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது. ஒரு 4 ராசிகள் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. இது வரைக்கும் இந்த சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சொல்லுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸும் சூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். லைவ் இப்போது கொஞ்சம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வர கூடிய விரைவில் லைவ் போடுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசியை. அப்போ தான் எந்த ராசியை அதிகமாக பார்க்குறாங்கன்னு தெரியும். அந்த ராசிக்கு பலன்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு சிலருக்கு இந்த வீடியோ ஷேர் ஆகும். இன்று தேதி பார்த்திங்கன்னா 5/1/2026 விசுவாசு வருடம் மார்கழி மாதம் 21ஆம் தேதி திங்கட்கிழமை. வருஷத்தோட திங்கட்கிழமை. திதி பார்த்திங்கன்னா துதிய திதி காலையில் 10:02 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு திருதிய திதி இருக்குது. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் பகல் 1:30 வரைக்கும் இருக்குது. அதுக்கு பிறகு ஆயில்ய நட்சத்திரம் இருக்குது. யோகம் சித்த யோகம் சூரிய உதயம் காலையில் 6:32க்கும் சூரியன் மறைவு மாலை 5:56க்கும். நல்ல நேரம் காலையில் 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலையில் 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகுகாலம் எடுத்துட்டிங்கன்னா காலையில் 7:58லேருந்து 9:23 வரைக்கும் இருக்குது. யமகண்டம் காலையில் 10:48லேருந்து 12:14 வரைக்கும் இருக்குது. குளிகை பகல் 1:39லேருந்து 3:05 வரைக்கும் இருக்குது. இப்போ பூச நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சுபகாரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாள் தான், நட்சத்திரம் தான். ஏன்னா பதவியேற்க, அவை கூட்டுறது, சீமந்தம், பசுமாடு வாங்க, இடம் தொடர்பான விஷயங்களை செய்கிறது, திருமணம், புது வீடு புக, நகை அணிய, நோயாளிகளை குளிக்க வைக்க, பயணம் மேற்கொள்ள, வெளிநாடு போகிறதுக்கான நல்ல ஒரு 4 நட்சத்திரமாக தான் இருக்குது. அதே நேரங்களில் திதியும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லாவே இருக்குது. துதிய திதியில் பார்த்திங்கன்னா அதாவது முஞ்சி புட்களால் செய்ய வேண்டிய வேலைகள், திருமணம், சுபகாரியங்கள், அதாவது ஐயர் வச்சு செய்கிற விஷயங்கள்லாம் செய்யலாம். திருமணம், பயணம், கோவில் அணைத்தல், வீட்டில் வழிபாடு செய்கிறது, இடம் அமைத்தல், அந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசிக்கு நலம், ரிஷப ராசிக்கு நன்மை, மிதுன ராசிக்கு செலவு, கடக ராசிக்கு தடங்கல், சிம்ம ராசிக்கு ஆர்வம், கன்னி ராசிக்கு சாந்தம், துலாம் ராசிக்கு வெற்றி, விருச்சிக ராசிக்கு சிக்கல், தனுசு ராசிக்கு மகிழ்ச்சி, மகர ராசிக்கு இன்பம், கும்ப ராசிக்கு விவேகம், மீன ராசிக்கு உயர்வாக இருக்குது. சிறப்பாக நாளை ஜாலியாக ஆரம்பிங்க. வருஷத்தோட திங்கட்கிழமை எல்லாருக்கும் நல்லபடியாக இருக்கும். இப்போ ராசி பலன். மேஷ ராசிக்காரங்க உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி நாளை பதட்டம் இல்லாமல் கேஷுவலாக எப்படி கொண்டு போகிறதுன்னு பலனை கேட்டு தெரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்களில் ஈடுபாடுகள் குறையாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம். பசங்களால் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம். தொழில் விஷயமாக புதிய முயற்சிகளை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்க. கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கலாம். லாபத்துக்கு குறை இருக்காது, இருந்தாலும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்குங்க. வேலையை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சிக்கல்கள் குறையிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி மனசில் ஏகப்பட்ட தேவையில்லாத எண்ணங்களை இருக்கத்தான் வாய்ப்பு. அதெல்லாம் வெளியில் கேஷுவலாக நாளை கொண்டு போங்க. உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் அமைதியாகவும் வச்சுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. செல்ஃப் மோட்டிவேஷன் இன்றைக்கி உங்களுக்கு தேவை. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு வேலை செய்ய வேண்டியது அவசியம். உங்களோட கவனத்தையோ இல்லைன்னா உங்களோட செயல்களில் ஈடுபாடோ இல்லாமல் வேலைகளை செய்யாதுங்க. சின்ன பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை. சூழ்நிலைகளை பார்த்து கையாளுறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மனசில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற குழப்பங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், நீங்கள் துணைக்கிட்டேயும் காதலிக்கிட்டேயும் அமைதியாக இருந்தீங்கன்னா நாள் சிறப்பாக இருக்கும். துணைக்கூட தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். புரிதல் குறைவாக இருக்கிறதுனால சில வார்த்தைகளில் பார்த்து பேச வேண்டியது அவசியம். பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிற வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. வரவு கம்மியாக இருக்குது, ஆனால் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது பதட்டத்தை ஏற்படுத்தும். சேமிக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கவனமாக செலவுகளை கண்காணிக்க வேண்டிய நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பல்வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சிகிச்சை மேற்கொள்வது கண்டிப்பாக நல்லது. கால்சியம் டேப்லெட் மாதிரி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா ஆரோக்கியத்தில் நல்லது. நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஓய்வெடுங்க, ரிலாக்ஸாக நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது. எந்த பாதிப்பும் இல்லாமல் பார்க்கலாம்.
அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி. உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு நாள ரொம்பவே உற்சாகமா, ஜாலியா, மகிழ்ச்சியா கொண்டு போறது எப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா, உங்களுக்கு காலையிலே சுப செய்திகள் வந்து சேரும். அ நெறைய வந்து மனமகிழ்ச்சி தர விஷயங்கள் சுத்தி நடக்கிற மாதிரி இருக்கு. பசங்களால சில விஷயங்கள் உங்களோட மதிப்பை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். வேலை செய்ற இடத்துலயும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியக்கூடிய ஒரு நாள். தொழில்ல புதிய கூட்டாளிகளோ, அதே நேரங்கள்ல அ அவங்க மூலியமா நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படுற மாதிரி இருக்கும். உறவினர்கள் வழியில அனுகூலமான பலன்கள், சிறப்பான நாள். உங்ககிட்ட நல்ல ஒரு ஆற்றலும், உற்சாகமும் அதிகரிச்சு காணப்படக்கூடிய ஒரு நாள். சுய முன்னேற்றத்தின் மூலியமா நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு நாள். மனசும் புத்தியும் ரொம்பவே தெளிவா இருக்கு. முக்கியமான முடிவுகளை எடுக்க இந்த நாள பயன்படுத்திக்கங்க. நாள உற்சாகமா, மகிழ்ச்சியா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலையில உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கு. கஷ்டமான வேலைகளையும் ஈஸியா செஞ்சு முடிச்சுட்டு போய்க்கிட்டே இருப்பீங்க. எத பத்தியும் கவலைப்பட வேண்டாம். ஆ உங்களோட செயல்களுக்கும், உங்களோட திறமைக்கும் அங்கீகாரமும், பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். எதிர்கால வளர்ச்சிக்கு இந்த நாள் உங்களுக்கு உகந்ததா தான் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு கலகலப்பான அணுகுமுறை, நல்ல ஒரு சூழ்நிலைகள புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் மகிழ்ச்சியா கொண்டு போவீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. வாரத்தோட முதல் நாள் சந்தோஷமா ஆரம்பிக்கும்போது மனசுக்கு நிறைவாவும், திருப்தியாவும் இருக்கும். இனிமையான தருணங்கள அனுபவிக்க மறக்காம நாள பயன்படுத்திக்கிறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு நல்லா தான் இருக்கு. பண வரவும் நல்லா இருக்கு. சேமிப்பு நல்லா இருக்கு. அதனால உங்களோட புதிய முதலீடு செய்றதுக்கான இன்னைக்கு திட்டமிட்டு கொண்டு போறது நல்லது. பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சேமிப்பு உயர்றத கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் இல்ல. நாள் வந்து ரிஷப ராசிக்காரங்களுக்கு எல்லா விதத்திலயும் சாதகமாவும், அனுகூலமாவும் இருக்கு. அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கக்கூடிய நாள். அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி. இன்னைக்கு உங்களோட நாள பதட்டம் இல்லாம, ஒரு மாதிரி சமமா கொண்டு போறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா நல்லது. பசங்க வழியில செலவுகள் ஏற்படலாம். அத கொஞ்சம் கண்காணிங்க. தொழில்ல, வியாபாரத்துல மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்கு. சுறுசுறுப்பா அத எப்படி கொண்டு போறதுன்னு பிளான் பண்ணுங்க. சுபகாரிய முயற்சிகள்ல சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா, அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்களோட சந்திப்பு மனசுக்கு மகிழ்ச்சியும் தரும். சில பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிற மாதிரி இருக்கு. வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுன்னு தேவையில்லாத செலவு பண்ணாதீங்க. அத குறைக்கிறது நல்லது. இன்னைக்கு நாள் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு சாதகமா இல்லன்னுலாம் வருத்தப்படாதீங்க. கொஞ்சம் கஷ்டமா தான் போகும். இருந்தாலும் இன்னைக்கு நாள சிறந்த முறையில திட்டமிட்டு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு புத்திசாலித்தனமும், உங்களோட சமயோசித புத்தியும் தேவைப்படுது. நாள பிராக்டிகலா கொண்டு போங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் மகிழ்ச்சிகரமானதா இல்ல. நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு எதிரானதா இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாம, கேஷுவலா லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ணுங்க. பாதிப்பு இல்லாம நாள் போகும். வேலை பளு அதிகமா தான் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்லாம வேலைகள செய்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தொணக்கிட்ட கண்டிப்பா இன்னைக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க பேசுற வார்த்தைகள்ல எதையோ அவசரத்துல சில வார்த்தைகள விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகள ரொம்பவே கவனமா பார்த்து பேசலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். மனசளவுல சில குழப்பங்கள் இருக்குது. அத தொணக்கிட்ட கோவமாவும், எரிச்சலாவும் காட்டாம பார்த்துக்கிறது நல்லது. விட்டு குடுத்து போறதும், அனுசரிச்சு போறதும் நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பண இழப்பு கண்டிப்பா இருக்கு. இல்லன்னா விரயங்கள் ஆகுற மாதிரி இருக்கும். கவனமா பண விஷயத்துல இருந்தீங்கன்னா, அதிக இழப்ப தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பயணத்தின் போது பணத்த கையில எடுத்துட்டு போவாதீங்க. எந்த ஒரு செலவா இருந்தாலும் அக்கவுண்ட்ல பண்றது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு கால்வலி ஏற்படலாம். அதே நேரத்துல உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா, ஆரோக்கியத்த பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். பிரச்சனை இல்லை. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கடகராசி. இன்னைக்கு நாள கொஞ்சம் தெளிவாவும், கொஞ்சம் சுமூகமா, சந்தோஷமா, உற்சாகமா கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு நீங்க செய்ற செயல்கள்ல கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளா தான் இருக்கு. நாள அப்படியே கொண்டு போறது நல்லது. குடும்பத்துல உள்ளவங்க கூட ஒற்றுமை ஏற்படுற மாதிரி பார்த்துக்கங்க. வேலை செய்ற இடத்துல சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றமோ, இல்லன்னா இடமாற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் சம்பந்தமா வெளியூர் பயணங்கள்ல அனுகூலமான பலன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. வருமானம் இருக்கும். ஆனா செலவுகளும் இருக்கத்தான் செய்யும். பார்த்துக்கங்க. இன்னைக்கு ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம் இருக்கும். அதெல்லாம் மறக்கிறதுக்கு பாட்டு கேளுங்க. உங்கள நீங்களே மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கு சினிமா பாருங்க. மத்தபடி எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்ல. எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்காம இருக்கிறது நல்லது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு.
திட்டமிட்டு உங்களோட வேலைகள செஞ்சீங்கன்னா, நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கவனமா காலையிலேயே உங்க நாள பிளான் பண்ணிட்டீங்கன்னா, பாதிப்பு இல்லாம இந்த நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலயும் சுமூகமா நாள கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கு. வேலையில சில எதிர்பாராத சூழ்நிலைகள சந்திக்கிற மாதிரி இருக்கும். பக்குவமா ஹேண்டில் பண்றது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள கண்டிப்பா இன்னைக்கு எத செய்றதா இருந்தாலும் பொறுமையா செய்றது நல்லது. குறிப்பா கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட பர்மிஷன் இல்லாம நீங்க திணிக்க முயற்சி செய்யாதீங்க. கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அந்த கருத்து வேறுபாடுகள களைஞ்சு நாள கொண்டு போனீங்கன்னா நல்லதா இருக்கும். பிரச்சனை இல்லாம பார்த்துக்கங்க. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு வீட்ல பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள்லயோ இல்ல தேவையில்லாத செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா பிரச்சனை இல்ல. அது ரொம்பவே அதிகமான செலவுகள், அதுவும் நெகட்டிவா தேவையில்லாத விஷயத்துக்கு இருக்கிறனால வருத்தம் ஏற்படுற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு, அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கும் கொஞ்சம் ஒவ்வாமை இருக்கு பார்த்துக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசி. இன்னைக்கு நாள்ல உங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உணர்வும், பய உணர்வும் இல்லாம நாள கொண்டு போகணும்னா, உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலனுக்கு ஏத்தா மாதிரி நடந்துக்கிறது நல்லது. இன்னைக்கு பசங்களுக்காக செலவுகள் செய்ற மாதிரி இருக்கும். புதிய முயற்சிகள்ல கொஞ்சம் மந்த நிலை இருக்கு. அதனால திட்டமிட்டு பிளான் பண்ணி கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் இருக்காது. சேமிப்பு கரையறதுக்கான வாய்ப்பு எல்லா விஷயத்திலயும் இருக்கு. செலவு பண்ணும்போது ஜாக்கிரதை. ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகள் இருக்கலாம். உங்கள நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது நல்லது. எதிர்பார்த்த காரியம் நிறைவேற பொறுமையோட இருக்க வேண்டியது அவசியம். நண்பர்கள் கொஞ்சம் உதவியா இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் தேவையில்லாத பேச்சோ, வாக்குவாதமோ வச்சுக்காம இருக்கிறது நல்லது. உங்ககிட்ட நாள் முழுக்க அதிக வலிமையும், உறுதியும் தேவை. அப்பதான் இந்த நாள நீங்க சாதகமா உங்களுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்களோட கவனத்த அதிகப்படுத்துங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மெத்தனமாவோ, ஏதோ இது ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. கவனமா செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது. நாள கொஞ்சம் தைரியமாவும், உற்சாகமாவும் கொண்டு போ வேண்டியது அவசியம். வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. உங்களோட வேலைகள காலையிலேயே முன்னுரிமைப்படுத்தி திட்டமிட்டு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான வேலைகள நேரத்துக்கு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் அ அடுத்தடுத்த வேலைகள ஈஸியா செஞ்சு முடிக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள சில அசௌகரியமான உணர்வு 2 பேருக்குள்ளயும் இருக்கு. என்னதான் நீங்க பேச நெனச்சாலும், அவங்க சைட்ல இருந்து புரிதல் இல்லாம போகலாம். உறவுல வலிமை குறையிற மாதிரி இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியா, பொறுமையா அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசி உங்களோட பிரச்சனைகளையும் சரி, உங்களோட சூழ்நிலைகளையும் தெளிவா சொன்னீங்கன்னா, பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு வரவு கம்மியா தான் இருக்கும். ஆனா, உங்க இருக்கிற கையில இருக்கிற பணத்த கொண்டு செலவு செய்ற மாதிரி இருக்கும். கவனமா பார்த்துக்கங்க. வீண் இழப்போ, வீண் விரயமோ பண்ணலாம பார்த்துக்கிட்டீங்கன்னா நல்லது. இல்லன்னா, கஷ்டப்பட்டு சேமிப்பு குறையிற மாதிரி இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கவலைகள் இருக்கு. தலைவலி, கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. தியானம் மேற்கொள்ளுங்க. மனச அமைதியா வச்சுக்க ஒருநிலைப்படுத்தி தூங்குறது நல்லது. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, கன்னி ராசி. இன்னைக்கு உங்களோட நாள் நீங்க நெனச்ச மாதிரி, நீங்க விருப்பப்படி இருக்கணும்னா, உங்களோட ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேட்டு, அதுக்கேத்தாபடி நடந்துக்குங்க. இன்னைக்கு வரவு நல்லா இருக்கு. கொஞ்சம் அதிக அளவுல சேமிக்க முயற்சி செய்யுங்க. தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். தொழில் சம்பந்தமா வெளிமாநில நபர்கள் மூலியமா அனுகூலமான பலன்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் தட்டி கழிக்காதீங்க. கடன் சுமை கண்டிப்பா குறைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா நல்லது. எதிர்பார்த்த உதவிகள் ஈஸியா கிடைக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நாள திட்டமிட்டபடி கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும். வேலை செய்ற இடத்துல புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். அது அவங்க மூலியமா நல்ல ஆதாயம் இருக்கு. நீங்க செய்ற செயல்கள், காரியங்கள் எல்லாமே சுமூகமா நடக்கிற மாதிரி இருக்கு. கஷ்டமான விஷயங்கள், கஷ்டமான காரியங்கள கூட ஈஸியா செஞ்சு முடிப்பீங்க. மகிழ்ச்சி நிறைஞ்சு காணக்கூடிய ஒரு நாள். முக்கியமான முடிவுகள சுயமா எடுக்க வேண்டியது அவசியம். அடுத்தவங்கள டிபெண்ட் பண்ணாதீங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு திட்டமிட்டபடி உங்களோட செயல்பாடும் படி உங்களோட பணிகள சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க. அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய நாள். எதிர்காலத்துக்கு வளர்ச்சி அதிகமா இருக்கும். சேமிப்பு உயரக்கூடிய நாள். வருமானம் ஊக்கத்தொகை வகையில கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனக்கூட நல்ல ஒரு புரிதலோட உறவு காணப்படும். இது 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு பொருத்தமான ஜோடி என்ற உணர்வ குடுக்குறது. 2 பேரையும் மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் வச்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். மகிழ்ச்சியா நாள கொண்டாடுங்க. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. ஜாலியா பிளான் பண்றதும், திட்டமிடுறதும் ஏற்ற ஒரு நாளா இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு சிறிய அளவுகள் கடன்கள் வாங்க நேரலாம். அது உங்களோட தேவைகள பூர்த்தி செய்யும். எதிர்பாராத பண வரவு. ஆனா, அது கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது. ஆனா, வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே சேமிக்கிறது
பண்ணிக்கிறது நல்லது. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியம் சிறப்பா தான் இருக்கு. எந்த ஒரு குறைபாடும் கன்னி ராசிக்கு இல்ல. ஆக மொத்தம் இந்த நாள்ல 2வது ராசியா சிறப்பான ராசியா இருக்க போறது கன்னி ராசியா இருக்கு. நாளை எந்த ஒரு விஷயத்துக்கும் தவற விடாம கிடைக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. உங்க நாள மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போக உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு பலன கேளுங்க. இன்னைக்கு நீங்க நெனச்ச காரியத்த நெனச்சபடி செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாள். கண்டிப்பா எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்திக்கங்க. குடும்பத்தில சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில்ல நண்பர்களோட ஆலோசனைகள் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க எடுக்கிற முயற்சிகளுக்கு குடும்பத்தார், கூட பொறந்தவங்க அவங்க எல்லாரோட ஆதரவு இருக்கு. நல்லாவே இருக்கும். பயணங்கள் இருக்கும். வேலை விஷயமாவும், தொழில் விஷயமாவும், பெர்சனலாவும். அது மூலியமா நல்ல ஒரு அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம். உங்க நாள்ல நல்ல ஒரு சுறுசுறுப்பும், நம்பிக்கையும் நிறைஞ்சா மாதிரி இருக்கு. உங்ககிட்ட நல்ல ஒரு தைரியமும் இருக்கிற உறுதியும் உங்களுக்கு நாள வழி வழிய காட்டிக் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எல்லா விதத்திலயும் வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு தன்னம்பிக்கையும், உற்சாகமும் அதிகரிச்சு நாள சிறப்பா கொண்டு போங்க. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வெற்றி பெற நீங்க புத்துணர்ச்சியோட உங்களோட திறமைகள வெளிப்படுத்தி வேலைகள செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட திறமைக்கு அங்கீகாரம், பாராட்டு எல்லாமே கிடைக்கிறதுக்கும், எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளா தான் இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா, நாள் உங்களுக்கு பலன் தர விதமா இருக்கு. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள நல்ல ஒரு தகவல் பரிமாற்றம் இருக்கு. அதுவும் சிறப்பா இருக்கிறதுனால 2 பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு அன்பான உணர்வுகள தொணக்கிட்ட பயன்படுத்தி, வெளிப்படுத்தி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். இனிமையான தருணங்கள அனுபவிக்கலாம். மகிழ்ச்சியான விஷயங்கள பகிர்ந்துக்கிறதுக்கும் நாள் சிறப்பா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உங்ககிட்ட அதிகமான பணம் இருக்கும். அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கு. நல்ல ஒரு 3வது ராசியா சிறப்பான பலன்கள காணக்கூடிய விதத்துல நாள் இருக்கு. சிறப்பா பயன்படுத்திக்கிறது நல்லது. சேமிக்கிறதுக்கும் உகந்த நாள். வரவு நல்லா இருக்கு. நல்ல ஒரு அ உங்களோட சிறிய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் தர விதமா ஊக்கத்தொகைகள் கிடைக்கலாம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற மன உறுதியும், தைரியமும், தன்னம்பிக்கையும் ஆரோக்கியத்த நாள் முழுக்க சிறப்பா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. கவலைப்படாம கண்ண மூடிட்டு நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி விருச்சிக ராசி. உங்களோட நாள கொஞ்சம் பிரச்சனைகள குறைக்கிறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணிக்கிட்டு, உங்களோட பலன கேளுங்க. உங்களோட நாள்ல உடன்பிறப்புகளால சின்ன சின்ன மன அமைதி குறையிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். பசங்களோ படிப்புல ஆர்வம் குறைஞ்சு ஏனோ தானோன்னு இருக்கிறது வருத்தத்தை ஏற்படுத்தும். வேலையிலயும் சரி, உங்களோட உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. அதனால அது தாமதமானாலும் பரவால்ல. என்ன ஒரு விஷயமா இருந்தாலும் உங்க வேலைகள சரியா செய்றது நல்லது. வியாபாரத்துல போட்டி பொறாமைகள் இருந்தாலும் அத குறைக்க முயற்சி செய்யுங்க. புதிய வாகனம் வாங்குறதுல கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும். கவனமா செலவு பார்த்து பிளான் பண்றது நல்லது. நல்ல பலன்கள்லாம் பெருசா எதிர்பார்க்காம நாள நம்பிக்கையும் கொஞ்சம் உறுதியோடையும் கொண்டு போனீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டிய செயல்கள சிறப்பா செஞ்சு முடிக்கலாம். உங்ககிட்ட நல்ல ஒரு தன்னம்பிக்கையும், உறுதியும் தேவை. செய்ற செயல்கள்ல திடமான பலன் எதிர்பார்க்குற மாதிரி உங்க மனசுலயும் திடம் தேவைப்படுது. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வளர்ச்சி கம்மியா தான் இருக்கும். வேலை செய்ற இடத்துல எதிர்பாராத சூழ்நிலைகள் இருக்கு. சரியா பயன்படுத்த வேண்டிய நாளா இருக்கும். உங்களோட வேலைகள தவறுகள் இல்லாம, பிரச்சனை இல்லாம நாள கொண்டு போறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள தனக்கிட்ட முடிஞ்ச நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உணர்ச்சி வசப்படுவீங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கி பிரச்சனையாக்காம அமைதியா விட்டு கொடுத்து போறது உறவுல நல்லிணக்கத்தை பராமரிக்க வேண்டிய ஒரு நாளா இருக்கு. வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க. பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் கிடையாது. பண வரவு இருக்கும். ஆனா செலவுகள் ரெட்டிப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. பணத்தை சேமிக்க வேண்டும்ன்ற கட்டாயப்படுத்தி செலவுகளை கண்காணித்து சேமிச்சிங்கன்னா நல்லது. ஏனோ தானோன்னு இருந்தீங்கன்னா இருக்கிற பணம் விரயமாகும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் சிறப்பாக கண்காணிப்பு அவசியம் தேவை. கொஞ்சம் வலிகளை பொறுத்துக்காம டாக்டர் போய் பார்த்தீங்கன்னா நல்லது. ஆரோக்கியத்தை பார்த்துக்க பதட்டத்தை குறைக்கிறது நல்லது. அடுத்த ராசி தனுசு ராசி. உங்களுக்கு நாளை எந்த ஒரு அ மன வருத்தம், கவலைகள் இல்லாம நாள கொண்டு போக உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, உங்களோட பலன கேளுங்க. அதுக்கேத்த மாரி நடந்துங்க. உங்க மனசுல காலையிலருந்தே குறிப்பா சொல்லணும்னா, நேத்துலருந்தே கொஞ்சம் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கு. வீண் செலவுகள் செஞ்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கு. அடுத்தவங்க
பிரச்சனைகள தலையிடாம இருந்தீங்கன்னா நல்லது. வியாபாரத்தில பெரிய பண முதலீடு எதுவும் செய்யாம இருந்தீங்கன்னா நல்லது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் சரி, செய்ற செய்ற மெஷின்ல வேலை செய்யும்போதும் சரி, கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்லது. அதிக அளவுல மன உளைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். மனச அமைதியா வச்சுக்க பாட்டு கேளுங்க. அதே நேரங்கள்ல அ அமைதியும் பொறுமையும் இருந்ததுன்னா, நாள்ல உங்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள சமாளிக்கலாம். தேவையில்லாத அடுத்தவங்க விவாதங்கள்ல தலையிடாம இருக்கிறது நல்லது. எல்லார் கூடயும் கொஞ்சம் நட்பான அணுகுமுறை தேவை. வேலை தொழில பொறுத்தளவுக்கு நீங்க உங்க மனசுல இருக்கிற குழப்பங்கள், மன உளைச்சல்கள், வேலைகள்ல தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. பணிகள கையாளும்போது கவனமா தேவை. உங்களோட மேலதிகாரிகளோட பார்வை உங்க மேல இருக்கு. எந்த ஒரு பிரச்சனை ஆனாலும் பேர் கெட வாய்ப்பு இருக்கு. பார்த்து நடந்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு உரையாடும்போது நகைச்சுவையா பார்த்து பேச வேண்டியது அவசியம். முடிஞ்ச அளவுக்கு அ ஆரோக்கியமான உறவ பாதிக்காம பார்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாதீங்க. அ எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, அமைதியா தொணைக்கு புரியிற மாதிரி உங்களோட பிரச்சனைகள சொன்னாலே போதும். சுமூகமா நாள் போகும். பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, பண இழப்புக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. கையில இருக்கிற பணத்த கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். அதே நேரங்கள்ல செலவுகளையும் கண்காணிச்சு கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம். ஏன்னா, செலவு செஞ்சுட்ட அப்புறம் அது வீணாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு தூக்கம் ரொம்பவே கம்மியா இருக்கு. கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. பிரார்த்தனை செய்றது, தியானம் மேற்கொள்வது ஆரோக்கியத்த பார்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும். தனுசு ராசிய பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க. நிதானமா இருங்க. அமைதியா நாள கொண்டு போங்க. அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா, மகர ராசி. உங்களோட நாள சுறுசுறுப்பாவும், உங்களோட நாள பிரச்சனை இல்லாமயும் கொண்டு போறதுக்கு உங்க ராசிய கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாள பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்தையும் சுறுசுறுப்பா செயல்படுங்க. வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குற யோகம் இருக்கு. ஒரு சிலருக்கு திடீர் பயணம் ஏற்படும். வியாபாரத்துல இதுவரைக்கும் வராத பழைய பாக்கிகள் வசூலாகும். சுபகாரிய முயற்சிகள்ல அனுகூலமான பலன்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துல மகிழ்ச்சியும், உற்சாகமும் நிறைஞ்ச நாளா தான் இருக்கு. உங்களுக்கு சிறப்பான நாள். உங்களோட தொடர் முயற்சி மூலியமா சுய வளர்ச்சிய தக்க வச்சுக்க ஏற்ற ஒரு நாளா இருக்கும். இன்னைக்கு மனச நிறைவா வச்சுக்க ஸ்லோகங்கள் படிப்பீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. ஆ வேலை தொழில பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களோட வளர்ச்சி தரும் வகையில தான் இருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு செய்ற வேலைகள்ல நல்ல ஒரு முன்னேற்றமும், பதவி உயர்வோ கிடைக்க வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாம பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்லது. கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட கண்டிப்பா காதல் ரொமான்டிக்கான நிலையில தான் இருப்பீங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் அவங்கள வெட்கப்பட வைக்கிற அளவுக்கு இருக்கும். 2 பேருக்குள்ளயும் நல்ல ஒரு புரிதல், அந்யோன்யம், சந்தோஷம் இருக்க வாய்ப்பு இருக்கு. நாள பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் கொண்டு போலாம். எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு பணவரவு சிறப்பா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற பணம் போதிய அளவு இருக்கு. அதுவே உங்களோட செலவுகளுக்கும், தேவைகளுக்கும் போதும். நல்ல ஒரு மீதமுள்ள பணத்த அப்படியே சேமிச்சோ, இல்லன்னா பயனுள்ள வகையில செலவும் செய்றது திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு. எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பணம் சம்பந்தமான முக்கிய முடிவுகள ஏற்ற ஒரு நாள். சிறப்பான பலன்கள் இருக்கு. ஆ இன்னைக்கு நீங்க சேமிக்கிறது அதிக லாபத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் சாதகமா தான் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற உறுதி, தைரியம் காரணமா ஆரோக்கியம் சிறப்பாவே இருக்கும். மகர ராசிக்கு செழிப்பாவும், உற்சாகமாவும், சந்தோஷமாவும், சுறுசுறுப்பாவும் நாள் போக வாய்ப்பு இருக்கு. பயன்படுத்திக்கங்க. நல்லது. அடுத்த ராசி கும்பராசி. இன்னைக்கு உங்களோட நாள பொறுத்தளவுக்கு, உங்ககிட்ட இருக்கிற நேர்மை, உங்ககிட்ட இருக்கிற உறுதி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க உங்க ராசிய கமெண்ட் பண்ணிட்டு, இன்னைக்கு நாள எப்படி கொண்டு போலான்னு பாருங்க. உங்ககிட்ட நல்ல ஒரு புது பொலிவும், தெம்பும் இருக்கும். உறவினர்கள் மூலியமா சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. மனச ஆனந்தப்படக்கூடிய விதமா இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கு புதிய வாய்ப்பு கிடைக்கும். சொத்து சம்பந்தமான வழக்கு விஷயங்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்றது நல்லாவே இருக்கு. கடன் பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நாள் முழுக்க நீங்க துடிதுடிப்பும், உற்சாகமாவும் காணப்படுவீங்க. உங்களோட உறுதியான அணுகுமுறை மூலியமா நல்ல ஒரு எல்லா விஷயத்திலயும் எதிர்கால நலன் கருதி நீங்க எடுப்பீங்க. முக்கிய முடிவுகள எடுப்பீங்க. அது நல்ல பலனை அளிக்கிற மாதிரி இருக்கு. சுபகாரிய முயற்சிகள்ல நல்ல ஒரு பலன் தெரியும். கூடிய விரைவில திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கு. வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலைகள சிறப்பா
குறித்த நேரத்தில முடிப்பீங்க. உங்களோட செயல்பாடு, உங்களோட திறமை நல்ல ஒரு பாராட்டுக்குரியதா தான் இருக்கு. எல்லா விதத்திலயும் வெற்றி பெறதுக்கான உந்துதல் உங்களுக்கே நிறையவே இருக்கு. நாள வந்து மகிழ்ச்சியாவும், உற்சாகமாவும் உங்களோட வேலைகள செய்றது மனசுக்கு நிறைவா இருக்கும். எதிர்காலத்துக்கு உண்டான வகையில பல முன்னேற்றங்கள எதிர்பார்க்கலாம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு தொணக்கூட வெளியிடங்களுக்கு போக வாய்ப்புகள் அதிகம். அன்பு அதிகரிக்கும், மனசு விட்டு பேசலாம், புரிதல் நல்லா இருக்கு. சில சந்தோஷமான தருணங்கள வித்தியாசமா அனுபவிக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளா இருக்கு. சிறப்பா நாள பயன்படுத்திக்கங்க. எந்த ஒரு முடிவ எடுக்கிறதுக்கு நாள் உகந்ததா தான் இருக்கு. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு, இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு. சேமிப்பு அதிகரிக்கும். எதிர்பாராத தனவருகள் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு. கூரிய பிச்சுட்டு கொட்டினாலும் சொல்றதுக்கு இல்ல. அந்த அளவுக்கு பணவரவு நல்லா தான் இருக்கு. சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். ஆரோக்கியத்த பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம். உடற்பயிற்சி செஞ்சு நாள் முழுக்க உங்கள நீங்களே ஆரோக்கியமாவும், மகிழ்ச்சியாவும் வச்சுக்க வாய்ப்பு இருக்கு. கும்பராசிக்கு அதிர்ஷ்டமான நாளா தான் இருக்கு. கவலை இல்லை. அடுத்த ராசி மீன ராசி. உங்களோட பொறுப்பை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிட்டு பலனை கேளுங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு பணவரவு சுமாரா தான் வரும். அதை வச்சு தக்க வச்சுக்க வேண்டியது, செலவுகளை கண்காணித்து பண்ண வேண்டியது அவசியம். எதிர்பார்த்த உதவிகள்லாம் வெயிட் பண்ணாதீங்க, லேட் ஆகும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கெடுபிடிகள் இருந்தாலும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்புக்கு நல்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளை கொண்டு போங்க. செலவுகளை சமாளிக்க கண்டிப்பாக சிக்கனத்தோட செலவு பண்ணிங்கன்னா நல்லது. சுபகாரிய முயற்சிகள தடைகள் இருக்கும். அதுக்கு பின்னாடி முன்னேற்றம் இருக்கும். நீங்க பேசும்போதோ, அதாவது வேலையில தகவல் பரிமாற்றமா இருக்கட்டும், குடும்பத்திலயா இருக்கட்டும், பேசும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். எல்லா விஷயத்திலும் உடனுக்குடன் பலனை எதிர்பார்க்காதீங்க. லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டா வரும். எல்லா விஷயத்தையும் பொறுமையோட கையாள வேண்டியது அவசியம். அது குடும்பமா இருக்கட்டும், உறவுகளுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்களோ, பிரச்சனைகளோ ஏற்படாம பார்த்துக்கங்க. வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியது அவசியம். வேலை விஷயமா பயணம் இருக்கு. அது ரொம்பவே குழப்பத்தையும் பிரச்சனையை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். வேலைகளை திட்டமிட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிங்கன்னா நல்லது. வேலைகள் நிலுவையில் நிற்காம பார்த்துக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவி காதலர்களுக்குள்ள இன்னைக்கு கண்டிப்பா பேசும்போது கட்டுப்பாடு தேவை. ஏன்னா பழைய பிரச்சனையெல்லாம் கிளறாதீங்க. முடிஞ்சு போனதை முடிஞ்சதாவே இருக்கட்டும். அதை கிளறி தேவையில்லாத பிரச்சனைகளை புதுசா கிளப்பி உங்களுக்குள்ள வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் ஏற்படுத்தி குழப்பமா கொண்டு போகாதீங்க. தெளிவா தொணக்கிட்ட பேசி பழகுறது நல்லது. பண விஷயத்த பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ரொம்பவே பணம் பற்றாக்குறை இருக்கிற மாதிரி இருக்கு. வரவு கம்மியா இருக்கு. செலவுகள் அதிகமா இருக்கு. குடும்ப தேவைக்காக செலவுகள கண்காணிச்சு கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிற திறன் கம்மியா தான் இருக்கும். சேமிக்க முயற்சி செய்யலைனாலும் பரவால்ல. கடன வாங்காதீங்க. ஆரோக்கியத்தில ரொம்பவே கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு. ஓய்வு எடுக்கிறது நல்லது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் உங்களோட ராசியை கேட்குறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரோட ராசியை கேட்குறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்த சுயஜாதகம் பார்த்து நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பலனடைகிறது நல்லது. உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எங்களோடதை நாங்கள் வந்து கடைசியில் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து பலனடைகிறது நல்லது. உங்களோட விருப்ப பலன்கள் லைவில் வரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதுக்குண்டான விஷயங்களையும் நீங்கள் செய்யுங்க. உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணிவிட்டு லைவ்னு சொல்லுங்கள். நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி திட்டமிடுறது நல்லது. சில நேரங்களில் இப்போ புதுசாக கோயில்களில் இருந்து பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். கண்டிப்பாக மருதமலை போகிறப்போ ஒரு அரை மணி நேரமாவது லைவ் வர வாய்ப்பு இருக்குது. அதே நேரங்களில் கோயிலையும் பார்க்கலாம். உங்களோட ஜாதகத்தோடையும் பலனையும் கேட்கறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். தொடர்ந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி. உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது ஹைப்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வீடியோஸ் இன்னும் ஒரு சிலருக்கு ஷேர் ஆகிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.